அக்கா வீட்டில் சிலிண்டர் காலியா, மாமியார் அடுப்பில் சமைக்கிறாவ. அதுக்கா இப்படி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறிய? ஆமாக்கா, போன வாட்டி சிலிண்டர் காலி ஆயிட்டு வீட்டில் என்ன நல்ல நில்லாவ தெரியுமா? அவைய சொந்தக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அவள் அடுப்புலேயே சோறு பொங்கி போட்டிருப்பாலாம். எனக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியலன்னு அப்படி பேசிட்டு இருந்தாவ. இன்னைக்கு பாருங்க, நான் இங்கே வந்துட்டேன், அவைய எங்கள் அடுப்பில் சோறு பொங்கிட்டு இருக்காவல்ல. கடவுள் இருக்காரு. இன்னைக்கு யார்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு கிடப்பாவ? அவ எதனா செஞ்சாவணும். ஹோட்டலில் வாங்கி கொடுக்க சொன்னாவலாம். ஹோட்டல் வேற மூடி இருக்கான். சிலிண்டர் பிரச்சனை இல்லை, அதனால ஹோட்டல் மூடி இருக்கு போல. என்ன பண்ணுவாவ? இனி எப்படி இருந்தாலும் அடுப்பில் செஞ்சு தான் ஆகணும். செய்யிட்டு அப்பதான் மருமகாருமே உங்க மாமியார் கறிக்கு தெரியும் பார்த்துக்க. அப்படிலாம் நீ நினைக்காத. எங்கள் மாமியார் தனியாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக செஞ்சு சாப்பிடுவாவ. கறி எடுத்து வர சொல்லியிருக்காவலாம். மட்டன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட போறாவ. கேட்டுக்க. ஆமாம், அது நீ இருந்தால் தான் போட்டி போடுது. நீ இல்லைன்னா நல்லா சமையல் செய்யுது, செஞ்சு நல்லா சாப்பிடுது. முதல்ல நீ இடம் கொடுத்துடுச்சு. என்ன மாதிரி ஃபர்ஸ்டே நீ இருந்துருந்துச்சுன்னா நீ சந்தோஷமாக இருந்திருக்கும். நீ எங்கே? அது வேலை சொல்லிச்சுன்னா ஓடி ஓடி செய்யுது, அதுக்கு பயப்படுது. அப்புறம் அது அப்படி தான் பண்ணும். உன்னை பற்றி அதுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு நீ ஒரு லூசுன்னு. அதனால தான் அது உன்னை இப்படி வேலை வாங்குது. என்ன பாரு, போன்னு சொல்லி துரத்தி விட்டுடுச்சு தானே. அப்போ பார்த்துக்கோ எனக்கு எப்படி அது பயப்படுதுன்னு. பாத்தீங்களாக்கா, நம்ம ஏதோ அடுப்புனா ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவோன்னு இருக்கோம். இந்த வயசான காலத்துலேயும் கறி எடுத்து வைக்காவெல்லாம் நல்லா சாப்பிடுவாவ போல. சொல்கிறத பார்த்தா சிலிண்டருக்கு பயமாக இருக்கே. கிடைக்குமோ, நம்மளுக்குலாம் கிடைக்காதோ, என்ன பண்ணன்னு வேற தெரியல. புக் வேற நான் பண்ணலக்கா இன்னும். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லையாக்கா. முதல்ல நம்ம 21 நாள் கழிச்சு புக் பண்ணோம்ல, இப்போ 25 நாள் கழிச்சு புக் பண்ணணுமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புக் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் தான் சொல்கிறாங்க. ஆமாம், நியூஸில் வேறு பெட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லைன் கட்டினாங்க, பெட்ரோல் கிடைக்காதுனால என்னவோ. கிடைக்குதோ கிடைக்கலையோக்கா, எல்லாம் ஏறிடுமே வேலை. எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல. சிலிண்டர்லாம் விலை ஏற்றிடுவாவ. என்ன பண்ண போகிறோமோ. நீங்கள் ஏக்கா கவலைப்படுறிய? சொந்த வீடு வச்சுருக்கிய, அழகாக எல்லாம் கட்டை அடுப்பு வச்சு செய்ய வேண்டியதுதான். வாடகை இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். என்ன பண்ண ஏது பண்ணன்னு யோசிச்சுட்டு இருப்பாவ. வாடகை வீட்டில் விறகும் வைக்க முடியாது. ஹவுஸ் ஓனருக்கு சத்தம் போடுவாவ, விட மாட்டாவ. அவியல் பாடு தான் கஷ்டம். ஹோட்டலில் வேறு சாப்பாடு கிடைக்கலங்கியே, அது வேற என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. சாப்பிட்டாரோ மனுஷன் சாப்பிடலையோ. அது நம்ம ஏரியாவில் பிரச்சனை இல்லை பார்த்துக்க. நம்ம ஏரியாவில் இருக்குன்னு சொன்னாவே அப்பா காலையில். நீ கவலைப்படாத லலிதா, குழந்தை எப்படி சாப்பிடுவாங்க. ஆமாம், என்ன சண்டை போட்டுட்டு வந்தாலும் மனுஷன் சாப்பிட்டாரோ சாப்பிடலன்னு கவலை தான் எடுக்கு. பார்த்தீங்களாக்கா, இந்த பொம்பளை புத்தி இப்படி தான் போல. சண்டை போட்டுட்டு வந்தாலும் புருஷன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தான் இருக்கு. ஆமாம், அதனால தானே புருஷன்காரன் இப்படி பண்ணுறாங்க பொண்டாட்டி மாறல. இதில் வேற நீ தனி வீடு எடுத்து போனோம்ட்டா. தனி வீடு எடுத்து போய் எப்படி இருப்பா? குழந்தை பார்க்காம சாப்பாட்டுக்கு அத்தையும் அவங்க கஷ்டப்படப்படுவாங்க. எதுக்கு வாடகை கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சோறு பண்ணி கொடுத்து கிடக்கா? பேசாமல் ஊருக்கு போய் நேராக வீட்டுக்கு போ. அது என்னக்கா அப்படி சொல்லிட்டிய? சண்டை போட்டுட்டு வந்து திரும்ப அவர் வீட்டுக்கு போனால் மதிப்பாராக்கா? அவர் இதே இலக்காரமாக தானே திரும்ப பேசுவார். வாரத்தில் 3 நாள் குடிக்கிறவர், அப்புறம் 7 நாளும் குடிச்சிட்டு வருவார். அது குடிச்சதுன்னா அதுக்கு சோறு போடாதே. நீ குடிச்சா நானும் குடிக்கும்னு சொல்லு, அப்போ அதை திருந்தும். நீ இப்படி சோறு பொங்கி கொடுத்துட்டு சிக்கன் செஞ்சு கொடுத்தா அது எங்கே திருந்தும்? நான் எங்கே செஞ்சு கொடுக்கேன்? குடிச்சிட்டு வரும்போதே கையோடு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அதை தூரவா போட முடியும்? அதனால் வேஸ்ட்டாக போயிருமே செய்கிறது. பிள்ளைகளும் தாமா செஞ்சுதான்னு கேட்கும். அதுக்கோசம் செஞ்சு தான் வச்சிடறேன். வேறு என்னத்தை பண்ண? தூர போடு, இல்லை செஞ்சு நீ மட்டும் சாப்பிடு, குழந்தைங்களுக்கு கொடு. அதுக்கு கொடுக்காதே. குடிச்சிட்டு வந்தா உன் புருஷனை வீட்டை விட்டு துரத்து. நீ எதுக்கு ஓடி வருது வீட்டை விட்டுட்டு? எல்லாம் இப்படிதான் இருக்கிறீங்க. சி, ஏ பகவான், நான் எத்தனை பேரை திருத்துறது? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாம், நல்ல ஐடியா கேட்டுக்கங்கக்கா. நல்லா சொல்லுவா சுஷ்மா. எங்கள் மாமியாரையே அரடை வச்சுட்டானா பார்த்துக்கோங்களா. எங்கள் மாமியார் காலில் உலாத குறைய இவளை கூட்டிகிட்டு போயிடுவான் கூடவே நீட்டாவ. நீங்களும் அவகிட்ட ஐடியா கேட்டுக்கங்க, அண்ணன் திருந்திடுவாவ. நீ தான் உன் புருஷனை கெடுக்குது. நான் ஊருக்கு போகும்போது உன் வீட்டுக்கு வருது பாரு. உன் புருஷனை என்ன கேள்வி கேட்குதுன்னு எல்லாம் பண்ணி உன்னை வீட்டில் விட்டுட்டு தான் நான் என் வீட்டுக்கு போகுது. அப்புறம் என்னக்கா, ஊருக்கு போனோன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு வரோம். சும்மா கவலை போட்டு மனசு இது பண்ணிட்டு கிடக்காதீங்க.